ஹாய் வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். பூண்டு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேஸு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு என்னென்ன வேணுன்றதை இப்போ பார்த்துடலாம். ஒரு ஸ்பூனு மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 20 பூண்டு இது மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 குட்டியாக தக்காளி, இது பூண்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸு எலுமிச்சைப்பழம் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். காஞ்சிச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா சூடாகட்டும். இது எல்லாமே நான் நல்லெண்ணெயில் தான் நான் செய்கிறேன். அது மாதிரி நல்லெண்ணெயில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க என்னுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். இதில் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டுடலாம். பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். நல்லா பூண்டு கலர் மாறின உடனே சின்ன வெங்காயம் போட்டுடலாம். நான் அந்த மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சிருக்கேன் இல்லையா, அதில் சும்மா ஒரு 4 ஒரு 10 சின்ன வெங்காயம் கிட்ட அது கூடயே போட்டு நான் அரைச்சிருக்கேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை, கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதனால தான் போட முடியல. இனிமேல் அடிக்கடிக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தக்காளி போட்டாச்சு, வதங்கிடுச்சு. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். ஏன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா வதங்கி. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் போட்டுக்கலாம். குழம்புத்தூள் நீங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணுனாலும் சரி. ஏன்னா நம்ம ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கோம்ல, அரைச்சிருக்கோம் போட்டு, அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு கரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். இதில் இது நல்லா இப்போ கொதி வரட்டும். காரமும் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா இப்போ கொதிச்சு நல்லா திரண்டு வரட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும். பூண்டு தொக்கு மாதிரியே இருக்கும், நல்லாவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப செம்மையாக வரும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பூண்டு குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பூண்டு குழம்பு கூட அப்பளம் வச்சு, முட்டை பொடி வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.